ஆச்சி மிளகாய் தூள் வழங்கும் மணிச் செய்திகள். இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. எந்த நேரத்திலும் அணு ஆயுதங்களை பயன்படுத்த தயாராகுமாறு ராணுவத்திற்கு வடகொரியா அதிபர் ஆணை. பால்வளத்துறையில் பன்னாட்டு நிறுவனங்கள் நுழைவதை தடுக்க கோரி நடுவண் அரசிடம் பால் முகவர்கள் மனு. சென்னை வானூர்தி நிலையத்தில் பயணிகளிடம் சுங்கத்துறை அதிகாரிகள் நடத்திய ஆய்வில் 20 லட்சம் ரூபாய் பறிமுதல். மோடி குறித்த கைபேசி செயலியை பயன்படுத்துமாறு நடுவண் கல்வி வாரியம் அறிவுறுத்தி இருப்பதால் சர்ச்சை. நெடுஞ்சாலைகளில் விபத்துகளை தடுப்பதே முதல் இலக்கு என நடுவண் அமைச்சர் நிதின் கட்கரி பேச்சு. பன்னாட்டு மத சுதந்திரத்திற்கான அமெரிக்க ஆணையத்துக்கு இசைவுச்சீட்டு வழங்க நடுவண் அரசு மறுப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தொடக்கம். மாநிலங்களவையில் இன்று பிற்பகல் 1 மணிக்கு உரையாற்றுகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. பழனி பொள்ளாச்சி இடையிலான சிறப்பு தொடர்வண்டி நாளை ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு. முன்னாள் மக்களவைத் தலைவர் சோம்நாத் சாட்டர்ஜி உடல்நலக் குறைவால் மருத்துவமனையில் அனுமதி. ஆச்சி மிளகாய் தூள் வழங்கிய மணிச் செய்திகள். இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.